ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லியை பார்த்திங்கன்னா அந்த விஷக்குழியை வந்து கடிச்சதுமே வந்து நம்முடைய விஜய் வந்து மாடியில் வந்து பார்க்குறப்ப நம்மளுடைய மல்லி வந்து கான்சியஸ் இல்லாத இருந்ததுமே பார்த்திங்கன்னா தூக்கிக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க. இந்த மல்லி வந்து பொழைக்கவே மாட்டா, இங்கேயே வந்து செத்துருவா அப்படின்னு நினச்சேன். இந்த ரஞ்சிதாவுக்கும் இந்த ராஜேஸ்வரிக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் வந்து மல்லியை தூக்கிட்டு ஓடினது வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது. இவன் போகிற போக்க பார்த்தா மல்லியை வந்து காப்பாற்றிடுவோம் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்து தோண்ட வந்து ஆரம்பிச்சு நம்முடைய விஜய் வந்து மல்லியை வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா நம்முடைய டாக்டருங்கெல்லாம் வந்து வெளியே போங்க, நான் வந்து ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பாவும் நம்முடைய விஜய் வந்து வெளியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாடா நான் தான் வந்து விருப்பப்பட்டு வந்து ரோஸை வந்து பறித்து தர சொன்னேன். அந்த டைமில் வந்து எங்கேயோ இருந்து ஒரு குலைவி வந்து மல்லியம்மாவோட கையை வந்து கடிச்சிருச்சு. அதனால தான் வந்து அவங்க வந்து அலறி அடிச்சுக்கிட்டு வலிக்குது அப்படின்னு வந்து கற்றுனாங்க. அதுவும் போக உடனே வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்க்கு வந்து பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இங்கே என்னடா மல்லிக்கு வந்து வந்த சோதனை அப்படின்ட்டு அந்த டைமில் வந்து நம்மளுடைய வெண்பா பார்த்தீங்கன்னா அந்த குலைவி வந்து எண்ணெய் வந்து கடிக்க வேண்டியது, எண்ணெய் காப்பாற்றுறதுக்காக வந்து மல்லியம்மா வந்து கடி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா மல்லி இவ்வளோ பாசம் வச்சுருக்கா வெண்பா மேலே, நம்ம வந்து மல்லி மேலே வந்து கோவப்பட்டுருமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து மாப்பிள்ளை என்னாச்சு என் மகளுக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து கேட்குறாங்க. இது தெரியலம்மா, இப்போ தான் வந்து டாக்டருங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெண்பா தான் சொல்கிறா ஒரு விஷக்கொலைவி வந்து வெண்பாவை கடிக்க வந்து தடுத்து மல்லி வந்து கடிக்கிற மாதிரி கடிச்சிருச்சான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியமாக பார்த்தீங்களா மாப்பிள்ளை, நான் தான் வந்து இந்த டைமை வந்து யூஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. மல்லி வந்து வெண்பா மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்றதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு யாருமே வந்து கண்டிப்பாக வந்து வெண்பா மேலே வந்து பாசம் வைக்க மாட்டாங்க. இப்போவுமே அவள் வந்து வெண்பாவை காப்பாற்றுறதுக்காக வந்து கடி வாங்கியிருக்கா. இதுவுமே வந்து சுயநலம் ட்ராமா அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து உங்கள் அக்கா சொல்கிறதா அந்த ரஞ்சிதா சொல்கிறதுமே வந்து நம்பிக்கிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய்கிட்ட அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலேயாவது வந்து நம்முடைய மல்லியை வந்து முழுசுக்க வந்து நம்ப போகிறார் இல்லை மல்லி வந்து ட்ராமா பண்ணி தான் வந்து அந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி போலீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து வேணும்னே வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி தான் கழுத்தில் வந்து தாலியை வந்து கட்ட சொல்லி வந்து பண்ணாலா அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் வந்து நம்முடைய வெண்பாவுக்கு அவசரமாவது கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய மல்லியை வந்து திட்டுறதோ இல்லை எந்த ஒரு குறை சொல்கிறதோ வந்து வச்சுக்க மாட்டாருங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து தெரிஞ்சிச்சு நம்ம வெண்பாவு மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அப்படின்றத. அதுவும் போக அவருக்கு வந்து கை ஒடிஞ்ச அப்புறமே வந்து நம்முடைய எப்படி வந்து கேரிங்கை வந்து பார்த்துக்கிட்டான்றத வந்து யோசிக்கிறாருங்க. அதனால் வந்து கடவுள்கிட்ட மல்லிக்கு வந்து எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க. ஆனால் அந்த ரஞ்சிதான் வந்து ராஜேஸ்வரி பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து அந்த மல்லி வந்து பொழைக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒரு மகளோட பாசமும் ஒரு கணவனோட பாசம் தான் அவங்க வந்து நம்முடைய மல்லியோட உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் நம்முடைய மல்லி வந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் நம்முடைய விஜய் கிட்ட நம்ம வெண்பா கிட்ட வந்து சேர்த்து சந்தோஷமாக வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஜய் இனிமே வந்து அந்த ரஞ்சிதா சொல்கிறதெல்லாம் வந்து கேட்க மாட்டார். அந்த ரஞ்சிதாவுக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு அவளை வீட்டை விட்டு துரத்துனா மட்டும்தான் நம்ம மல்லி விஜய் வந்து சந்தோஷமாக வந்து வாழுங்க. அதுக்கான முடிவு வந்து நம்ம விஜய் வந்து எடுப்பாருன்னு நினைக்கிறோம். மறக்காத இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.